लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இழந்தலுமே துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றத்தின் வரிசையில் இன்றைக்கு 2248வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே வரக்கூடிய 10ஆம் திருமொழியுடைய 7வது பாசுரம் 797 பாசுரம். திருக்கண்ணபுரம் 100 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ள ஆழ்வாரின் பாசுரங்களிலே இது 97வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிலோக திவாகரம் யசுகோபி பிரகாசாதி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்கொள் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கனல் பொறி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுஜமுடியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தான் மாலை தனிவழியே பறிக்க வேணும் என்று கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 797வது பாசுரம். வெள்ளை நீர் வெள்ளத்தனைந்த அரவணை மேல் துள்ளு நீர் வெள்ள துயின்ற பெருமானே வள்ளலே உன் தமர்க்கு என்றும் நமன் தமர் கள்ளர் போல் கண்ணபுரத்துறை அம்மானே. வெள்ளை நீர் என்றால் திருப்பார்கடல், வெள்ளை விளையேர் என்று இருக்கக்கூடிய சுவேதவர்ணம் என்று சொல்லுவார்கள். அப்படி திருப்பார்கடல் அந்த தண்ணீர் மீது அரவணை என்றால் அரவு அணைமேல் என்றால் சேஷசயனம், தண்ணீரே குளிர்ச்சி. அந்த குளிர்ச்சியை விட இன்னொரு குளிர்ச்சி பாம்பு சில்லுன்னு இருக்கும். அந்த பாம்பு மேல சிறு சிறு திவளைகளாக கடல் அலை வீசுகிற போது, காற்றிலே கடல் அலை வருகிற பொழுது அதில் படுகிற காற்றின் நம் வேகத்தின் காரணமாக சிறு சிறு திவளைகள் உன் மீது விழும். அந்த சில்லு வேற. அப்படி எல்லாம் இருக்கும் போதும் ஒரு யோக நிதிரையிலே படுத்து கொண்டிருக்கிற சுவாமியே, அருள் செய்வதற்கென்றே இருக்கக்கூடிய வள்ளலே உதாரணனே நீதான் கண்ணபுரத்திலே இருக்கிறாய். உன்னுடைய அடியார் விஷயத்திலே யமபடர்கள் கிட்டேயே நெருங்க முடியாமல் திருடர்களைப் போல ஓடி ஒழிகிறார்கள். அதனால் உன்னை நான் சரணடைந்தேன், என்னை காத்திரட்சிக்க வேண்டும் என்கிறார். யமதூதர்கள் பாகவதர்களை அணுக மாட்டார்கள் என்பது கடந்த பாசுரத்திலேயே சொன்னோம். இந்த பாசுரத்தை அதையே உறுதிப்படுத்துகிறார். அது அவர்களுக்கு யமத படர்களுக்கு பாகவதர்கள் கிட்டமாட்டார்கள் என்பது போல அல்ல, யமபடர்கள் ஒளிந்து ஓடுவார்களாம். இவர்களை பார்த்த உடனே மறைந்து ஒளிந்து ஓடுவார்கள். அவ்வளவு பயம் இவர்களுக்கு விஷ்ணு பக்தர்கள் மீது, பாகவதர்கள் மீது. பெரியாழ்வார் அனுபவிப்பார். தென்புலக்கோன் பொறி ஒற்றி வைத்த லட்சினை மாற்றி தூதுவர் ஓடி ஒழித்தார் என்று பெரியாழ்வார் பாசுரம். அதாவது சித்திரகுப்தன் ஏற்கனவே கணக்கு போட்டு வச்சுதான் இந்த டைம்ல இந்த ஆள் உயிரெடுக்கணும்னு சொல்லுவான். ஆனால் பாகவதர்கள் விஷயத்துல அது வேலைக்காகாது அப்படின்னு பெரியாழ்வார் அனுமதிக்கிறார். திருவனந்தாழ்வான் மீது உறங்குவது போல பாசாங்க செய்து கொண்டு கண் வளர்வது போல யோக நித்திரையிலே படுத்து கொண்டிருக்கிற பெருமாளே, அவனே தான் நீங்க திருக்கண்ணபுரத்திலே இங்கே இருக்கிறாய். நான் யமதூதர்களுக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? உனக்கு அடிமையாகும் அத்தனையும் வேண்டுவது என்னை நீ காத்தருள வேண்டும். யமபண்டர்கள் ஓடி ஒழிய போகிறார்கள் என்றோ. எனவே உன்னை சரணடைந்த உன்னுடைய பாகவதர்களுக்கு நீ கொடுக்கிற பாதுகாப்பு யமபடர்களே பயந்து ஓடும்படி இருக்கும் அல்லவா? எனவே நான் ஏன் பயப்பட போகிறேன்? உன்னை சரணடைந்தேன். கண்ணபுரத்திலே இருக்கக்கூடியவனே, பாற்கடலிலே யோக நிதிரையில் இருக்கக்கூடிய நீதான் கண்ணபுரத்தில் முறைகிறாய் என்று பெருமாளை பார்த்து பாடிய பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரம். வெள்ளை நீர் வெள்ளத்தனைந்த
அரவணை அரவு அணை மேல் துண்டு நீர் மெல்ல துயின்ற பெருமானே வள்ளலே உன் தமர்க்கென்றும் நமன் தமர் கள்ளர் போல் கண்ணபுர துறையம்மானே காயன வாச்சா மனசேந்திரீர்வா உத்யாத்தனாவா பிரகதேர் சுவாவாது கரோமியத்த சகலம்பர ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயணாயேரி சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமும் கண்ணா 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 என்ற நாள் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.